அருள்மிகு ஓம் ஸ்ரீ மகாரி மந்திரகிரி மகாயுக காளி காமந்திகாதேவி தாயே துணை. ஓம் ஸ்ரீ பச்சை மலை என வழங்கிய மந்திரகிரியாகிய மகாயுக மலைக்கோவிலுக்கும் மகாயுகம் 736 அலைவரிசைக்கும் மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி சமேதா சிருஷ்டிகர்த்தனாகிய பரம்பொருளே, ஹரிகேசவா, ஜனார்த்தனா, மாதவா, நாராயணா, வாசுதேவா, வாமனா, ஸ்ரீதரா, கோவிந்தா, அச்சுதா, ரங்கநாதா, பச்சை கும்ப பெருமாளே, உனது பாதங்களை பற்றி கொண்டு உன்னை காண வரும் பக்தர்களையும் உனது பாதங்களையே பணிவோடு பற்றி கொள்ளச் செய்யும் ஆவலோடு இந்த பதிவினை வழங்குகிறேன். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. உண்டி உணவு இந்த உலகத்திற்கு ஆதாரமாக விளங்கக்கூடிய முக்கிய எரிபொருள். ஆம், நமது ஒவ்வொருவருடைய வயிறும் ஒரு ஹோமகுண்டம்தான். அந்த ஹோமகுண்டத்திலே நல்ல சமித்துகளை, நல்ல வேள்வி பொருட்களை இட்டு எரிக்கின்ற பொழுது சக்தி எனும் நல்ல விளைவு நமக்குள் தோன்றும். மழையை குறித்து பேச சொன்னால் உணவை குறித்து பேசுகிறீர்களே என உங்களுக்கு கேள்வி தோன்றுகிறது அல்லவா? முந்தைய பதிவுகளில் அந்த அனந்த பத்மநாதனை, அலைமகளின் நாயகனை, ஆதிகேசவனை உங்களுக்கு நமது மலையின் பீடங்களிலே காட்டி அல்ல உங்களுக்கு அவரின் திருவருளால் உங்களை காணச் செய்தேன். அவனன்றி ஓரணவும் அசையாது, அவன் அருளாலே அவன் தாள் வணங்குவோம். முந்தைய பதிவில் பேசும்பொழுது வெறுங்கையோடு மலையேறுங்கள் என்று கூறிவிட்டேன். வேடிக்கையாக இப்பொழுது மீண்டும் கூறுகிறேன். அன்னையை காண்பதற்கு நிச்சயமாக அவளது பூஜைக்கு வேண்டிய பொருட்களை தாராளமாக கொண்டு வாருங்கள். இதிலே சுயநலமல்ல, பொதுநலமும் இருக்கிறது. ஏன் தெரியுமா? மந்திரமலையாகிய மகாயுக மலைக்கு தவம் புரிய வந்த ஸ்தாபகரின் ஆரம்ப காலத்தில் அவரது வயது என்ன தெரியுமா? வெறும் 13 வயது. விளையாட்டு பிள்ளையான அவர் தனது நண்பர்களோடு இந்த மலையின் எல்லா பாகங்களிலும் சுற்றித் திரிந்தவர், சுற்றித்தனங்கள் செய்தவர். இப்பொழுது நாம் காணக்கூடிய ஏரிகள் வறண்டு இருந்தபோது அங்கு விளையாடியவர். துணிச்சலோடு மாலை நேரத்தில், இரவு நேரங்களில் மலை மீது உலவியவர். இந்த மலை, அதாவது நான் குறிப்பிட்ட ஸ்தாபகரது 13வது வயது காலங்களில் மிகவும் வறட்சியான, கொடூரமான கள்ளிச் செடிகளால் சூழப்பட்ட ஒரு மலைப்பகுதியாகத்தான் இருந்திருக்கிறது. நாங்கள் இந்த மலைக்கு வந்தபொழுது கண்ட காட்சியும் அபிதமாகவே இருந்தது. அன்னையின் பெருங்கருணை, ஸ்தாபகர்களின் தீராத அளப்பரிய சிந்தனையின் வெளிப்பாடு, அவரது அறிவுறுத்தலின் காரணமாக அவரோடு இணைந்து, ஸ்ரீ ஸ்தாபகர்களோடு இணைந்து ஆலய பரிகர்மிகள், பரிவாரர்கள், உறுப்பினர்கள் உழைத்த உழைப்பு, அந்த உழைப்பின் விளைவே நீங்கள் பார்க்கக்கூடிய இப்போது இருக்கக்கூடிய செழிப்பான பசுமையான மலை தோற்றம். இந்த மலையில் முதலில் பூஜைகள் அவர் எவ்வாறு செய்திருப்பார் என்று நாங்கள் சில சமயங்களில் அவரிடம் விசாரிப்போம். அப்பொழுது கூறுவார்கள், நாம் கடைகளில் நின்று பூஜைக்காக வாங்கக்கூடிய எந்த பூக்களையும் அவர் எடுத்துக்கொள்வதில்லையாம். பூ இல்லாமல் பூசனை எப்படி? நாங்கள் விசாரிக்கின்ற போது சிரித்து கொண்டே சொல்வார், அன்னையை காண வேண்டும். மலையில் உருவமே இல்லாமல் அன்னையை அவர் தவம் செய்து கொண்டிருந்த காலம் அது. தான் அமர்ந்து பூஜை செய்யக்கூடிய அன்னையின் ஆதி பிரதிஷ்டை நிகழ்ந்த அந்த பீடத்திற்கு செல்லும்போது தான் வழியில் காணக்கூடிய எல்லா விதமான மலர்களையும், கடல் பாலை செடி பூக்களோ, புளிய மரத்து பூக்களோ,
மாம்பூக்களோ எருக்கம்பூவோ ஊமத்தம்பூவோ அல்லது கொளிஞ்சி பூக்களோ எந்த பூக்கள் அந்த நேரத்தில் பூத்து நிற்கின்றதோ அவற்றை கையில் எடுத்துக்கொள்வாராம். அவர் கொண்டு சென்று படைக்கக்கூடிய அமுதம் வேடிக்கையாக இருக்கும். நாம் சாதாரணமாக உண்ணக்கூடிய பொருட்களை எல்லாம் கொண்டு சென்று சேர்ப்பார். இங்கு மற்றொரு புராண சம்பவம் அல்லது சிவனடியாராகிய கண்ணப்ப நாயனார் நிகழ்த்திய கதையை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். குடுமித்தேவர் என்ற பெயரில் ஈசன் கொலுவிருக்கிறார் காலத்தி மலைமேல் என்று தோழன் சொன்னபோது, அந்த காலத்திநாதரை காண்பேன் என திண்ணமோன எண்ணத்தோடு மலையேறிய திண்ணனார் என்பவரே கண்ணப்ப நாயனார். அவர் கொண்டு சென்ற பூஜை பொருட்களை குறித்து உங்களுக்கு ஓரளவு தெரிந்திருக்கும். கையிலோ பண்டியின் மாமிசம், தலையிலோ காட்டுப்பூக்கள். அதை கொண்டு சொல்வதற்கு அவரிடம் குடலைகள் இல்லை. தனது கொண்டையிலே செருகிக் கொண்டார். ஆண்டவனை அர்ச்சிக்க அபிஷேகிக்க வாயால் முகந்து கொண்ட எச்சில் சேர்ந்த அந்த நீர், அதனை கொண்டு இறைவனை அபிஷேகித்தார். தலையில் செருகியிருந்த பூக்களை அவன் மீது இட்டார். அர்ச்சித்தார் என்று கூட சொல்வதற்கில்லை, இட்டார். பன்றியின் மாமசத்தை பாசத்தோடு முன்பு வைத்தார். இறைவனே, உண்மின் உண்மின், உண்ணுக உண்ணுக, சாப்பிடு சாப்பிடு என்று தனக்கு தெரிந்த விதங்களெல்லாம் உபசரணை செய்தார். எனக்கு இந்த விஷயம் நினைவுக்கு வந்தது. எனில் அன்னைக்கு மாமிசம் படைத்தீர்களோ என்று நீங்கள் கேட்டு விடாதீர்கள். ஸ்ரீ ஸ்தாபர்களாகிய சுவாமிகள் அப்படியெல்லாம் செய்யவில்லை. அவர் அன்னையின் பூஜை முறைகளை, இந்த உலகத்திற்கு நாம் இப்பொழுது சென்றிருக்கக்கூடிய இந்த வழிமுறைகளை வகுத்து கொடுத்தவர். ஆனால் அன்னைக்கு அவர் ஆதியில் செய்த பூஜை முறைகளை இன்று எங்களுக்கு இன்னமும் தெரிவிக்கவில்லை. அதை தெரிந்து கொள்ள வேண்டிய பக்குவம் இன்னும் எங்களுக்கு வரவில்லையோ என்று கூட நான் நினைப்பதுண்டு. போகட்டும். ஒவ்வொரு வருடமும், அதாவது தவத்திலே மூழ்கி இருந்து ஒவ்வொரு வருடமும் கண்விழித்து எழும்பொழுது திருமூலநாயனார் ஒவ்வொரு மந்திரங்களை, திருமந்திரங்களை சொன்னதாக நமது வரலாற்றிலே படிக்கிறோம். அந்த ஒரு வருடம் முழுவதும் தனது பசியை பொறுத்து கொண்டு எவ்வாறு அவர் தவம் இயற்றினார், நினைத்து பார்க்க முடியாத ஒரு விந்தை அது. அப்பொழுது பெரியவர்களாகிய அந்த சித்தர்கள் கூறுவார்களாம், காய்கனி கிழங்கேனும் கந்த மூலமேனும், அதாவது கிடைக்கக்கூடிய ஏதேனும் ஒரு காயோ கனியோ காய்ந்த சருகோ இலையோ கிழங்கோ அதுவே அப்பொழுது அவர்களது பசிக்கு போதுமானது என்று அவர்கள் கருதினார்களாம். ருசிக்காக புசிப்பவர்கள் அல்ல ரிஷிகள். நமக்கும் கூட உண்டி சுருக்கு உள்ளொளி பெருக்கு என்று அவர்கள் உபதேசம் பண்ணுகிறார்கள். இன்று உலக மதங்களில் குறிப்பிடத்தக்கதாக விளங்கக்கூடிய இஸ்லாமில் உணவு கட்டுப்பாடுகள் பெரிதாக இல்லை. ஆனாலும் ரமலான் மாதத்திலே அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய நோன்பு முறையை காணுங்கள். உணவை மறந்து எச்சிலை கூட விழுங்காமல் அவர்கள் இறைவனை தியானித்திருப்பார்கள். உணவின் பெருமையை உலகத்தவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல, இறைவனுக்கு உணவை படைத்த பின்புதான் உண்ண வேண்டும் எனும் ஒரு அருமையான பண்பாட்டையும் நமக்கு நம் பெரியவர்கள் தந்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் எந்த விதமான உணவை படைப்பது? உணவில் பல வகைகள் உண்டு. உண்ணக்கூடியது நாம் இப்பொழுது பலவிதமாக உண்ணுகின்றோமே. பல நாட்டு உணவு முறைகள், பல தேசத்து உணவு முறைகள், அல்லது பல மாநிலத்தவர்களால் செய்யப்பட்ட உணவு முறைகள், நாமே கண்டுபிடித்து கொண்ட பலவிதமான உணவு முறைகள். அப்படியல்ல. உணவு இறைவனுக்கு படைக்கப்படுகின்ற பொழுது அது சாதம் பிரசாதமாகிறது. அந்த உணவு மருந்தாகிறது, புண்ணியம் பெறுகிறது. அதை உண்ணுகின்றதால் நமது உள்ளமும் தூய்மையடைகிறது. அந்த உணவு நமக்கு உண்மையான எழுச்சியை, உணர்ச்சியை, சக்தியை தருகிறது என்று நமது பெரியவர்கள் நமக்கு அறிவுறுத்தினார்கள். சோறு முக்கியம் அன்பர்களே. அந்த சோற்றுக்கு வழி தரக்கூடிய ஒரு தெய்வம்தான் நமது மலையிலே அமர்ந்திருக்கிறார். அந்த மகாவிஷ்ணுவைத்தான் சொல்லுகிறேன். அவரது பீடத்தை நீங்கள் மலையேறி வந்தபோது கண்டீர்களா? 4 அரூபங்கள், நடுவிலே மகாவிஷ்ணு பச்சை கும்ப பெருமாளாக, வலப்புறத்திலே வால்மீகி மகரிஷி, அவருடைய எதிரிலே பீடத்தின் இடதுபுறத்திலே
லவகுச பகவான்கள். பீடத்தின் கீழாக கவனியுங்கள். அமிர்த பீடம் என்று எழுதியிருக்கும். அமிர்தமா? அது தேவர்களுக்கு கிடைத்த பொருள் அல்லவா? ஏன் நாமும் தான் தினமும் அமிர்தத்தை உண்ணுகிறோம். எது அது? நமது உயிரை காத்து நிற்கக்கூடிய உணவே அந்த அமிர்தம். அந்த பீடம் சொல்லக்கூடிய கருத்தும் அதுதான். நீ உண்ணக்கூடிய இந்த உலகத்தவர் அவரவருக்கு விதித்த உணவு எதை உண்ணுகிறார்களோ, எதன் மூலமாக அவர்களது உடலானது மரணத்தை அடையாமல் செயல்படுகின்றதோ அதுவே அமிர்தம். எப்பொழுதும் நான் சொல்வதைப் போல பக்குவத்திற்கு தக்கவாறு நல பாகங்களும் மாறுபடும். ஆனால் இங்கே பொதுவானது பசி நீக்கப்பட வேண்டும். பசி வர பத்தும் பறந்து போகும். பசியோடு இருப்பவனிடம் பாகவதம் எடுபடாது. இங்கு ஸ்தாபகர்கள் இறைவனுக்கு, அன்னை காளி காமந்திகாதேவிக்கு, மலையில் விட்டிருக்கக்கூடிய சகலவிதமான பரிவார தேவர்களுக்கும் விதவிதமான பலவித நைவேத்திய முறைகளை கடைபிடித்தார்கள். சில நைவேத்திய முறைகள் சற்று இரகசியமானவைகள். இன்று நமது ஆலயத்திற்கு வந்தாலும் நீங்கள் பார்க்கக்கூடியது எல்லா கோயில்களிலும் இருப்பதை போன்ற சில வழிபாட்டு முறைகள் இருந்தாலும் இந்த படையல் செய்யும் முறையில் சிறிது வேறுபாடுகளும் இருக்கும். மனிதர்களிடத்தில் வருவோம். அவர்களுக்கு உணவு என்னும் ஒரு விஷயமானது மிக தெளிவாக தேவையான அளவு கிடைத்துவிட்டால் தீய எண்ணங்களிலே அவர்களது எண்ணம் ஈடுபடாது. முதலில் இந்த உலகத்தில் பசிப்பிணி நீங்க வேண்டும். எல்லோரது வயிறும் குளிர வேண்டும். வயிறு குளிர்ந்தால் மனம் குளிரும். போதுமென்று சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்று உணவுதான். உனது தொண்டைக்கு தாண்டி ஒரு பருக்கையேனும் உண்டுவிட முடியாது என்று இளைய ஸ்தாபகர் ஸ்ரீ சகுந்தலாதேவி தாயார் அவர்கள் அடிக்கடி வேடிக்கையாக சொல்லுவார்கள். உணவளிப்பது, உணவு உண்ணுபவர்களின் முகத்தை கண்டு அவர்கள் முகத்திலே ஏற்படக்கூடிய அந்த ஆனந்தத்தை கண்டு மன நிறைவு பெற்றவர்களாக நமது ஸ்தாபகர்கள் தங்களது வாழ்நாளில் பல விஷயங்களை செய்திருக்கிறார்கள். அதனால் தானோ என்னவோ இந்த உலகத்தின் ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த உலகளந்த பெருமான் நமது ஆலயத்தின் முதல்வராக அமர்கின்ற பொழுது அவரது பீடத்திற்கு அமிர்த பீடம் என்ற பெயரையே அறிவுறுத்தினார், அமைக்கச் சொன்னார். நீங்கள் அமிர்த பீடத்தை எத்தனை தரம் முடியுமோ அத்தனை தரம் சுற்றி வந்து வணங்குங்கள். உங்களது உடம்பில் உதிரமானது சுற்றி கொண்டிருக்கும் வரையில் உங்களுக்கு உணவும் நல்லவிதமாக கிடைக்கட்டும். எல்லோரும் பசிப்பினி அற்றவர்களாக, நல்லுணவு கிடைக்கப்பட்டவர்களாக, அனைவருக்கும் உணவு வழங்கக்கூடியவர்களாக மகிழ்ச்சியோடு வாழ்வோம். ஆகவேதான் இன்றளவும் மலையேறி வந்திருந்து அன்னையின் பூசணையை கண்டுவிட்டு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு துண்டு வாழைப்பழத்தையேனும் வழங்க வேண்டுமென்று அன்னையும் ஸ்தாபகர்களும் எங்களுக்கு கட்டளையாக அறிவுறுத்தியிருக்கிறார்கள். மந்திரமலையில் மகாவிஷ்ணு அமர்ந்திருக்கக்கூடிய அமிர்தபீடத்தை குறித்த சிறிய அறிமுகம் இது. உணவு நமது முதல் தேவை. நீங்கள் முதலில் வணங்கக்கூடிய பீடம் அறிவுறுத்தும் உங்களுக்கு அளவில்லாமல் அந்த உணவு வளத்தை வழங்கப் போகக்கூடிய அந்த இறைவனும் அவரை வணங்கிக் கொள்ளுங்கள். மேலும் ஆலயத்தின் மற்ற பீடங்களை காண்போம், வாருங்கள். இனி அடுத்த பீடங்களையும் அடுத்த பதிவுகளையும் காண்பதற்கு முன்னதாக இந்த மகாயுகம் 736 அலைவரிசையை உங்களை சார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் காளி, ஜெய் காளி.